கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர்னாலேயே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ஏற்காடு, ஏலகிரி, கொல்லிமலை மாதிரியான ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் தான். ஆனா இதோட வரிசையிலேயே இதோட இயற்கை அழகுக்கும் மலை சிகரத்திற்கும் சற்றும் குறைவில்லாது வாகனங்களோட மாசுபடாத ஒரு சூப்பரான ஹிடன் ஸ்பாட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்பாட்டோட நேம் வத்தல் மலை. இந்த வத்தல் மலை நம்ம தருமபுரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த வத்தல் மலை கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. 24 கொண்டை ஊசி வளைவுகளோட கம்பீரமாக காட்சியளிக்குது. ஏலகிரி மலை கூட 14 கொண்டை ஊசி வளைவுகளை தான் கொண்டிருக்கு. ஆனா வத்தல் மலை 24 கொண்டை வளைவுகளோட அமைஞ்சிருக்கு. அதனால பைக் ரைடர்ஸ்க்கு இந்த மலை ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். இந்த வத்தல் மலைக்கு நம்ம எப்படி போறது, இங்க என்னென்ன இடம்லாம் சுத்தி பார்க்கலாம், என்னென்னலாம் சாப்பிடலான்றத பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க நம்ம தருமபுரியிலிருந்து பயணிக்க ஆரம்பிக்கலாம். வத்தல் மலைக்கு போக நம்ம பஸ்லயும் போகலாம், பைக்லயும் போகலாம். தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டைமிங்க்கு வத்தல் மலைக்கு பஸ் இருக்கு. பஸ்ல போறதை விட பைக்ல போனாதாங்க நம்ம நிறைய இடத்த சுத்தி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். வத்தல் மலைக்கு போக நீங்க கூகுள் மேப்ல போட்டாலே போதும், அதுவே வழி காமிச்சிடும். இப்போ நம்ம 4 ரோட்ஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ரைட் கட் பண்ணா இந்த சாலை விநாயகர் கோயிலுக்கு போற வழி காட்டும். இந்த வழியில திரும்ப நம்ம ஒரு லெஃப்ட் கட் பண்ணா ஸ்ட்ரெயிட்டா வத்தல் மலைக்கு போற ரூட் வந்துடும். வத்தல் மலை தருமபுரியில இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. தருமபுரி சிட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து நம்ம டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு 15 கிலோமீட்டர் பல கிராமங்களை கடந்து இந்த மாதிரி சமவெளி பகுதியில் நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். 15 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணதும் வத்தல் மலை அடிவாரத்தில் கட்டி இருக்கக்கூடிய இந்த பாலத்தை நம்ம ரீச் பண்ணியிருப்போம். இந்த பாலத்துக்கிட்டேயே நம்ம பைக்கை நிறுத்திட்டு இங்க கீழே இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸையும் நம்ம போய் பார்க்கலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படி இன்னொரு கொஞ்சம் தூரம் நம்ம முன்னாடி போன போதும் வத்தல் மலையோட செக் போஸ்ட்டை நம்ம ரீச் பண்ணியிருப்போம். இந்த செக் போஸ்ட் தாங்க வத்தல் மலையோட அடிவாரம். இந்த அடிவாரத்திலிருந்து மலை உச்சிக்கு போக 10 கிலோமீட்டர் 24 கொண்டை ஊசி வளைவுகளை நம்ம கடக்கிற மாதிரி இருக்கும். இந்த செக் போஸ்டோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோட்ல போனால் வத்தல் மலை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயில், ஆஞ்சநேயர் கோயிலையும் நம்ம பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் இந்த வட்டாரத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது. இந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். இங்கிருந்து அதாவது இந்த செக் போஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 24 கொண்டை ஊசி வளைவுகள் பார்த்தீங்கன்னா வத்தல் மலைக்கு இருக்கு. இந்த மலைப்பாதையில கொஞ்ச தூரம் நம்ம டிராவல் பண்ணதும் முதலாவது கொண்டை ஊசி வளைவு வரும். இந்த கொண்டை ஊசி வளைவுக்கிட்டேயே ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துலயே நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு அப்படியே அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகலாம். கொஞ்ச தூரம் நம்ம ட்ரக் பண்ணி போற மாதிரி இருக்கும். காட்டுக்குள்ள ஒரு 500 மீட்டர் போற மாதிரி இருக்கும். நீங்க நடந்து போகும்போதே இந்த ஃபால்ஸ்ல ஓடுற தண்ணீரோட சத்தம் உங்களுக்கு கேட்கும். அந்த சத்தம் கேட்கும் போதே தெரியும் நம்ம ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ஃபால்ஸில் தண்ணி ரொம்பவே நல்லா போகுதுங்க. இங்கே குளிக்க நினைக்கிறவங்க பார்த்து சேஃபாக குளிங்க. இங்கே குளிக்கிறது கொஞ்சம் டேஞ்சரும் கூட. இதை விட பெரிய ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா வத்தல் மலையோட மேலே, அதாவது மேல் பகுதியில் இருக்குது. மேலே போயிட்டு அதையும் நம்ம பார்க்கலாம். நாம் இந்த இடத்துல சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்த இதே டைமில் நிறைய நண்பர்கள் இங்கே சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு வந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட வந்தால் கூட சரி, இங்கேயே நீங்கள் பிரியாணி என்ன சமையல் உங்களுக்கு பிடிக்குதோ அதை சமைச்சு சாப்பிட்டு இங்கேயே குளிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இந்த ஃபால்ஸை பார்த்து முடிச்சுட்டு திரும்ப நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு கொண்டை ஊசி வளைவு தான் நம்ம வந்திருக்கோம். இன்னும் 23 கொண்டை ஊசி வளைவு பெண்டிங் இருக்கு. ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவும் ஏறும்போது ரொம்பவே அட்வென்ச்சரா இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே செங்குத்தாவே இருக்கு. பைக் ஓட்டுறவங்களுக்கு இது ஒரு நல்ல அட்வென்ச்சராகவே இருக்கும். நல்ல பைக் ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும் வத்தல் மலையில் ஓட்டுங்க. தருமபுரியிலிருந்து கிளம்புறீங்கன்னா வெறும் 200 ரூபாய் இருந்தால் கூட போதுங்க. நீங்க பைக்கு பெட்ரோல் போட்டு வத்தல் மலையவே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அதனால தாங்க ஏற்காடு வரிசையில் ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லிட்டு வத்தல் மலையை சொல்றாங்க. இந்த வத்தல் மலையில் அமைஞ்சிருக்கிற அடர்ந்த காடுகள் எண்ணற்ற மூலிகை செடிகளை கொண்டிருக்கு. இங்கு நிலவக்கூடிய குளிர்ச்சியான காலநிலையில நம்ம பைக்ல டிராவல் பண்ணும்போது குளிர்ச்சியா வீசக்கூடிய இயற்கை காற்று நம்ம சுவாசிக்கும் போதே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. ஒரு குறிப்பிட்ட கொண்டை ஊசி வளைவுகளை நம்ம கடந்து வந்த உடனே இங்கேயே ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்கு. இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை ஓரம் கட்டிட்டு இந்த இடத்துல இருந்து இந்த வியூ பாயிண்ட்ல நம்ம இயற்கையை பார்த்து ரசிக்கலாம். மேலும் அங்கே தெரியக்கூடிய அந்த இடத்துக்கு போனால் நம்ம கடந்து வந்த மொத்த கொண்டை ஊசி வளைவுகளையும், அதாவது 24 கொண்டை ஊசி வளைவுகளையும் பார்த்தா அந்த ஒரு இடத்துலேருந்து நம்ம பார்த்து ரசிக்க முடியும். அந்த இடத்த மட்டும் எப்படிங்க விட முடியும்? அதனால தான் பைக்கை ஓரம் கட்டியாச்சு. காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு அந்த கொண்டை ஊசி வளைவுகளையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம் வாங்க.
வாவ், செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம கடந்து வந்த அத்தனை கொண்டை ஊசி வளைவும் தெரியுது பாருங்க. ஏற்காடு ஏலகிரியில் கூட இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குமா தெரியல, அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இங்கேயே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இந்த இயற்கையை ரசிச்சுட்டு போட்டோ எடுக்கிறவங்க இங்கேயே நம்ம போட்டோ ஷூட் பண்ணிட்டு திரும்ப நம்ம மலை உச்சிக்கு ஏற ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க, வத்தல் மலையோட 24 கொண்டை ஊசி வளைவுகளையும் கடந்து இப்போ நம்ம வத்தல் மலையோட மேல் பகுதிக்கு வந்துட்டோம். மேலே வியூ பாருங்க, பார்க்கவே செம்மையா இருக்கு. கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ண உடனே வத்தல் மலையோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை இருக்குது. இங்கே நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே கிடைக்கும். நம்ம ஏற்கனவே கீழே வாட்டர் ஃபால்ஸ் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். இங்கே சுட சுட முட்டை போண்டா, மிளகா பஜ்ஜி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம், நல்லாவே இருந்துச்சு. மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம டீ, காஃபியும் குடிக்கலாம். மேலும் இங்கே சில்லி சிக்கன், பிரியாணி, சிக்கன் ரைஸும் போடுறதா சொன்னாங்க. பட் எல்லா நாளையும் கிடைக்காது, சண்டேஸில் மட்டும் தான் போடுறதா சொன்னாங்க. ஏன்னா அன்னைக்கு மட்டும் தான் கூட்டம் அதிகமாக வரதுனால அன்னைக்கு மட்டும் தான் இதெல்லாம் செய்கிறதா சொல்லியிருந்தாங்க. மற்ற நாட்களில் நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் கிடைக்கும். இங்கே நமக்கு போதுமான அளவு சாப்பிட்டுட்டு மீண்டும் நம்ம பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே ஏறி வந்த உடனேயே இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை இருக்கும். இங்கேயே நம்ம பைக்கை நிறுத்திட்டு இங்கிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நம்ம நடந்தால் போதும், வத்தல் மலையோட மெயின் ஃபால்ஸ்க்கே போயிடலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க ட்ரக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம வந்ததுக்கு ஒர்த்தாக தாங்க இருக்கும் வாட்டர் ஃபால்ஸ். மறக்காமல் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஒரு வழியாக வத்தல் மலையோட மெயின் ஃபால்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபால்ஸில் குளிக்க நினைக்கிறவங்க பார்த்து சேஃபாக குளிங்க. ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இன்னும் வத்தல் மலையில் மேலே சூப்பரான பிளேசஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் மேலே போயிட்டு வத்தல் மலையை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வத்தல் மலை ஒரு குளிர் பிரதேசமாக இருக்கிறதுனாலேயே இங்கே எக்கச்சக்கமான காப்பி தோட்டங்களை நம்ம டிராவல் பண்ணுற வழி ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த காப்பி தோட்டங்களுக்கு ஊடு பயிராக நல்ல உயரமான சில்வர் ஊக்கு மரங்களையும் நட்டு வளர்க்கறதையும் நம்ம பார்க்கலாம். இங்கு காப்பி மட்டும் இல்லாமல் மிளகு, ஆரஞ்சு, பலாப்பழம், அன்னாச்சி பழமும் விளைவிக்கப்படுது. காப்பி செடி நிழல தான் நல்லா வளருன்றதுனால இதற்கு ஊடு பயிராக உயரமான சில்வர் ஊக்கு மரங்களையும் நட்டு வளர்க்குறாங்க. இந்த காப்பி தோட்டத்துக்குள்ள இருக்கிற உயரமான சில்வர் ஊக்கு மரங்களை பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கு. போகிற வழியிலேயே இங்கேயே வத்தல் மலையில் விளைஞ்ச அன்னாச்சி பழம், பலாப்பழம் மாதிரியான பழங்களை ரோட்டோரத்தில் வித்துட்டு இருப்பாங்க. இங்கேயே விளைஞ்ச பழன்றதுனால இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், விலையும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். கண்டிப்பாக போகிறவங்க மறக்காமல் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம முன்னாடி டிராவல் பண்ணதும் வத்தல்மலை பெரியூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும். அந்த ஊர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகும். அந்த வழியில் போனால் அங்கே வத்தல்மலை ஸ்கூல் இருக்கும். அந்த இடத்துல ஒரு அழகான ஏரி இருக்கும். அந்த ஏரியையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம். இந்த ஏரிக்கிட்ட கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த ஏரியில் இருக்கக்கூடிய மீன்களை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு தெரியுறதாங்க வத்தல்மலையோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நமக்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சினா இங்கே போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்படியே பைக்கில் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தால் வத்தல்மலையோட கடைசி ஸ்பாட்டான நாயக்கனூர் அப்படின்ற ஒரு வில்லேஜ் நம்ம ரீச் பண்ணியிருப்போம். இதோட வத்தல்மலையோட ரோடு எண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் ரோடு போகாது. ஸோ இந்த இடத்துல தாங்க வத்தல்மலையோட சொர்க்கம்னு சொல்லக்கூடிய அந்த சூப்பரான ஸ்பாட் இருக்கு. அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம். பைக்கை இங்கேயே நம்ம பார்க் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிக்கலாம். இந்த முக்கியமான ஸ்பாட்டுக்கு போக இந்த மாதிரி ஒரு ஒத்தையடி பாதையில தாங்க நம்ம போற மாதிரி இருக்கும். ரோட்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அப்படியே நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் நடந்த உடனே ஒரு சூப்பரான காப்பி தோட்டம் நம்ம கண்ணுக்கு தென்படும். உள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க, எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இந்த இடத்த பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. ஊட்டி, கொடைக்கானல் இருக்கிற பைன் ஃபாரஸ்ட் குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. பெரும்பாலும் இந்த இடத்துல தாங்க வெட்டிங் போட்டோகிராஃபி எல்லாம் தருமபுரியில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பண்றாங்க. ஸோ இந்த இடம் போட்டோ ஷூட் பண்றதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த இடத்த ரசிச்சுட்டு இன்னும் முன்னாடி போனா சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அதையும் போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க வத்தல்மலையோட மிக உயரமான இடமும் வத்தல்மலையோட கடைசி வியூ பாயிண்ட் இதுதாங்க. இங்கிருந்து நம்ம பார்க்கும்போது கடத்தூர், பொம்படி முதலான ஊர்களையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம். இந்த இடத்துல இருந்து நம்ம வத்தல்மலையை 360 டிகிரிக்கு பார்த்து ரசிக்கலாம். சுத்தியும் பாருங்க, எல்லா பக்கமும் காடு, மலை தாங்க. அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கவே. இங்கேயே 10 நிமிஷம் உட்காந்து நம்ம அழகா இயற்கையை ரசிக்கலாம். நாங்க இந்த வியூ பாயிண்ட்ல இயற்கையை ரசிச்சுட்டு இருந்த இதே டைம்ல இங்க மழை வேற திடீர்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருந்த பாறைக்கு அடியில் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம்.
மழை பேஞ்சிட்டே இருக்கும்போது இந்த வத்தல் மலையோட வியூவை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மழையும் விட்டாச்சு. நாங்களும் திரும்ப வந்து இயற்கை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இயற்கை அழகுகள் நிறைஞ்ச வத்தல் மலைக்கு தருமபுரி மாவட்ட மக்கள் மட்டுமல்லாம சேலம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் நிறைய பேர் இங்க வந்து பார்த்துட்டு போறாங்க. இருந்தாலும் வத்தல் மலை பெரிய அளவுல வணிகமயமாக்கப்படாததாலேயே அதோட இயற்கை அழகு இன்னும் அப்படியே மாசுபடாம இருக்குது. மேலும் நீங்க இங்க வத்தல் மலையிலேயே ஸ்டே பண்ணணும்னு நினைச்சா கூட இங்க நிறைய ரெசார்ட்ஸும் டெவலப் பண்ணிட்டாங்க. இங்கேயே நீங்க ரூம்ஸ் புக் பண்ணியும் ஸ்டே பண்ணிக்கலாம். ரூம்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தேவையான சாப்பாடும் ஆர்டர் கொடுத்து அவங்களே சமைச்சும் தராங்க. நீங்க வாகனங்களோட மாசு இல்லாம அமைதியான சூழல்ல இயற்கையை ரசிக்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா வத்தல் மலையை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இது போன்ற நிறைய சுற்றுலா தலங்கள் பற்றிய வீடியோக்களுக்கு நமது தமிழ் டூரிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.